ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு மகள் இருந்ததாம். அந்த மகளுக்கு திருமண வயது வந்ததும் திருமணம் முடித்து வைக்க யோசித்தார்களாம். நிறைய வரன்கள் மகளுக்கு வரவே மிகவும் ஜாதக பொருத்தமுள்ள ஒரு வரனை தேர்ந்தெடுத்து சம்பந்தம் பேச ஆரம்பித்தார்களாம். இரு வீட்டாருக்கும் மிகவும் பிடித்து போகவே மாப்பிள்ளை பெண்ணிடம் பேச வேண்டும் என்று சொல்ல பேச அனுமதித்தார்களாம் பெற்றோர். மாப்பிள்ளையும் பெண்ணும் பேசிக்கொண்டதில் மாப்பிள்ளைக்கு பெண்ணை மிகவும் பிடித்து போகவே சம்பந்தம் பேசி முடிந்து திருமணம் முடிந்ததாம். மாப்பிள்ளை வேலை பார்த்த இடத்துக்கே பெண்ணை அழைத்து சென்றாராம். அங்கே சென்றவுடன் மாப்பிள்ளை எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்ள ஆரம்பித்தாராம். என்ன சாப்பாடு வைப்பது, சாப்பாட்டை எடுத்து வைப்பது, என்ன ஆடை உடுத்துவது, எப்போது தூங்குவது என எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்வாராம். கோபம் கொள்வது மட்டுமின்றி கண்ட மாதிரி திட்டவும் ஆரம்பித்தாராம். முதலில் அந்த பெண் மாமியார் வீடு சொல்லிக் கொடுத்துதான் தன் கணவர் இவ்வாறு இருக்கிறார் என நினைத்தாளாம். ஆனால் வேலை பார்க்கும் இடம், பொருள் வாங்க செல்லும் இடம், அக்கம் பக்கம் என்று எங்கு பார்த்தாலும் கோபப்பட்டு சண்டை போட்டுக்கொண்டே இருந்தாராம் மாப்பிள்ளை. இதை பார்த்த பெண்ணுக்கு பயம் வந்து தன்னை பார்க்க வந்த அப்பாவிடம், எனக்கு வாழவே பிடிக்கவில்லை, இவர் என்னுடன் எதற்கெடுத்தாலும் சண்டை போடுகிறார், அது மட்டுமல்ல யாருடனும் சண்டை போட்டுவிட்டு வந்து விடுகிறார் என கூறினாளாம். பெண்ணின் அப்பா மாப்பிள்ளையிடம் பேச, மாப்பிள்ளை என்னன்னு தெரியல மாமா, என்னால சிறிய பிரச்சனை என்றாலும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, கோபம் வரும்போது கண்முன் தெரியாமல் பேசிவிடுகிறேன் என்றாராம். பெண்ணின் அப்பா மாப்பிள்ளையிடம், மாப்பிள்ள எனக்கு தெரிந்த முனிவர் காட்டு பக்கம் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரே, அவரிடம் இது பற்றி கேட்கலாமா என கூறினாராம். அதற்கு சரியென மாப்பிள்ளை சொல்ல இருவரும் கிளம்பி முனிவரை பார்க்க சென்றார்களாம். பெண்ணின் அப்பா தவம் செய்து கொண்டிருந்த முனிவரை பார்த்து ஐயா என்று அழைக்க, முனிவர் என்ன மகனே என கண்விழித்து பார்த்தாராம். முனிவரிடம் மாப்பிள்ளைக்கு இருக்கும் கோபம் பற்றியும் அதன் விளைவாக மற்றவர்கள் சங்கடப்படுவது பற்றியும் கூறினாராம் பெண்ணின் அப்பா. இதை கேட்ட முனிவர் மாப்பிள்ளையிடம், இந்த கேடுகெட்ட கோபத்திற்கு நீ சங்கடப்படுகிறாயா என கேட்டாராம். அதற்கு மாப்பிள்ளை, ஆமா முனிவரே, ஆனால் என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என கூற சற்று நேரம் மௌனமாக இருந்த முனிவர் மாப்பிள்ளையிடம், இந்த கோபத்தை கட்டுப்படுத்த ஒரு மூலிகை உள்ளது, அதை எடுத்து மாத்திரை செய்து நாளை கொடுக்கிறேன் என்று கூறினாராம். அதன்படியே மறுநாள் பெண்ணின் அப்பாவும் மாப்பிள்ளையும் முனிவரை பார்க்க வர ஒரு மண் குவளை நிறைய மாத்திரையை மாப்பிள்ளையிடம் கொடுத்தாராம் முனிவர். இந்த மாத்திரையை உனக்கு கோபம் வரும் போதெல்லாம் வாயில் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த மாத்திரையை தண்ணீர் குடித்து விழுங்கவோ கடித்து சாப்பிடவோ கூடாது. இந்த மாத்திரை தானாக கரைந்து வயிற்றுக்குள் செல்ல வேண்டும். மாத்திரை முழுவதும் கரைந்து வயிற்றுக்குள் செல்லும் வரை எதுவும் பேசக்கூடாது என்றாராம். அதே மாதிரி இந்த மாத்திரையை என்னை கேட்காமல் நிப்பாட்டவும் கூடாது. அப்படி நிப்பாட்டினால் உயிருக்கே கூட ஆபத்தாக விளையும் என்றாராம். அதன்படியே மாப்பிள்ளையும் கோபம் வரும் போதெல்லாம் ஒரு மாத்திரையை போட்டுக்கொண்டு அதை விழுங்காமல் கரைந்து உள்ளே செல்லும் வரை மௌனமாக யாருடனும் பேசாமல் இருந்தாராம். அந்த மாத்திரை சாப்பிட ஆரம்பித்து ஒரு மாதத்திற்குள் மாப்பிள்ளைக்கு கோபம் வருவது குறைய ஆரம்பித்ததாம். 2 மாத முடிவில் மாப்பிள்ளைக்கு கோபம் வரவே இல்லையாம். இந்த மாத்திரையை நிப்பாட்டி விடலாம் என யோசித்தால் முனிவர் அனுமதியின்றி நிப்பாட்ட கூடாது என முனிவர் கூறினாரே என முனிவரை சென்று பார்த்தாராம் மாப்பிள்ளை. முனிவரிடம், ஐயா, நீங்கள் கொடுத்த மாத்திரையின் விளைவாக முதலில் எடுத்ததற்கெல்லாம் கோபம் வருவது நின்றது, பின் பெரும்பாலான நேரத்தில் கோபம் வருவது நின்றது. ஆனால் இப்போது கோபம் வருவதே இல்லை. நான் கோபம் இல்லாத மனிதனாக மாறிவிட்டேன் என்றானாம். அதற்கு முனிவர், மகனே, கோபம் என்பது ஒரு உணர்வு, அதை அனைவராலும் கட்டுப்படுத்த முடியும். கோபத்தை கட்டுப்படுத்தும் ஒரே ஆயுதம் மௌனம்தான். மௌனமாக இருந்து
பின் சிந்தித்தால் அந்த விஷயத்தில் உள்ள நல்லது கெட்டது தெரியும். இதை நான் உனக்கு நீ வந்தபோதே சொல்லியிருந்தால் உனக்கு புரியாது. என்னடா கோபம் உச்சிக்கு வரும்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்கிறாரே முனிவர் என யோசித்து இருப்பாய். அதனால்தான் நான் கறிவேப்பிலையை அரைத்து மாத்திரை செய்து கொடுத்தேன். அது தானாக கரைந்து வயிற்றுக்குள் செல்வதற்கு சிறிது நேரம் ஆகும். அதுவரை நீ பேசாமல் மௌனமாக இருந்தால் உன் கோபம் குறைந்துவிடும். பின் நீ சிந்திக்க ஆரம்பித்து விடுவாய் என்பதாலே அவ்வாறு செய்தேன் என்றாராம். மாப்பிள்ளைக்கு இப்போது புரிந்ததாம் கோபத்தை குறைக்கும் மருந்து மௌனம்தான் என்பது. ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் சொல்லுது, நாம் அதிகமாக கோபப்படும் போது நம் உடலில் கார்டிசோல் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரந்து நம் உடல் உறுப்புகளை பாதிக்குது. குறிப்பா அதிகமா கோபப்படும் போது இரத்த அழுத்தம் அதிகமாகி இதய தசைகள் வழக்கத்தை விட அதிகமா விரிவடையுது. இதய தசைகள் இயல்பு நிலைக்கு வர அதிக நேரம் எடுக்குது. இதனால இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நாம கோபத்துல வார்த்தைய கொட்டிட்டா திரும்ப அள்ள முடியாது. இது நம்மை சேர்ந்தவர்கள்ட்ட நம்மளோட நல் மதிப்பை கெடுத்துரும். கோபத்தோட எந்திரிச்சா நஷ்டத்தோட உட்காரணுங்கிறது நம்ம பழமொழி. நாமளும் நம்ம வாழ்க்கையில கோபப்படும் போது சிறிது நேரம் மௌனமாக இருந்தால் கோபம் என்னும் பெரிய வியாதிய நம்மிலிருந்து நீக்கி நம் வாழ்வில் இன்பம் பெறலாம். பிறர் செய்யும் தீய செயலுக்காக நாம் கோபப்படுவது நாம நமக்கே கொடுக்கும் தண்டனை. அவ்வாறு கோபப்பட்டு நம் உடல் நலனை கெடுப்பதை விட அமைதியா இருந்து நல்வாழ்வை வாழலாம்ங்கிற உண்மைகளைத்தான் இந்த கதை விளக்குது.